அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின்றி வான்படை தேக இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா நூஹ் பார்த்துட்டு இருக்கோம். 26 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் அடுத்த வசனம் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنك إن تذرهم يضلوا عبادك ولا يلدوا إلا فاجرا كفارا. இன்னக்க நூன் முஷதா குன்னா செஞ்சு ஓதணும். இன்னக்க நூன் சுக்குனுக்கு அப்புறமா தா வந்திருக்கு. இஃபா நூனில் இருக்க சுக்குனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ததர் ரா சுக்குன் பெற்று அதுக்கு முந்தைய இடத்துல ஃபத்தா இருக்கிறனால அந்த ரா சுக்குனை வல்லினப்படுத்தி ஓதணும். ததர்ஹும் யுதில்லு லாமில் ஷத்த அழுத்தம் கொடுக்கணும். வாவ் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இபாதக பால அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வலா இங்கேயும் அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். எலிது மத்துக்கு அப்புறமா அடுத்த வாதி தொடக்கத்தில் ஹம்சா. ஸோ இது என்ன மத்து முன்ஃபசில் கிட்டத்தட்ட 4 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். இல்லா லாம் ஷத்தா அழுத்தம் கொடுக்கணும். ஃபாஜிரன் ஃபால அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். ஃபாஜிரன் தன்வீனுக்கு அப்புறமா கேஃப் இந்த இடத்துல எஃபா தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். ஃபால ஷத்தா இருக்க அழுத்தம் கொடுக்கணும். கூடவே அலிஃப் மதா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் ரா ஃபத்தத்தையில் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபத்தாவாக மாற்றி அலிஃப் மத்தாவுடைய சிஃபத் கொடுத்து ஓதுவோம். ஆஸ் யூஷுவலாக எல்லா ஆஸ்லேயுமே வந்திருக்கு. அதை நீங்கள் கவனமாக பார்த்து ஓதணும். ரைட், ரிப்பீட் பண்ணலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إنك إن تذرهم يضلوا عبادك ولا يلدوا إلا فاجرا كفارا.